அகில் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்கள் செடி இன்னும் உயிரோட தான் இருக்குது, 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். ஹலோ கைஸ், திஸ் இஸ் அக்ரேஷ். இந்த சேனலோட 45வது வீடியோ. இன்றைக்கி என்னடா வீடியோவில் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த சேனல் எதுக்காக ஓப்பன் பண்ணதுன்னா, ஒரு பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. 2 பேர்னால ஓப்பன் பண்ணேன். அவங்கள இன்ஸ்பயராக எடுத்து அவங்கள வந்து ஒரு மென்டாராக எடுத்து ஓப்பன் பண்ணேன். ஒரு 2 பேர். ஃபஸ்ட்டு வந்து டிடிஎஃப் வாசன் அண்ணன், முறுக்கி பார்க்குறியா? செகண்ட் வந்து ஜேடிஎஸ் சேலஞ்சஸ்னு. ஏன்னா அவங்க வந்து எனக்கு அந்த ஜேடிஎஸ் சேலஞ்சஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிடிஎஃப் ஆனால் அது வந்து தனி, நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஜேடிஎஸ் சேலஞ்சஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்களோட ட்ராவல் பிளாக்ஸு, அப்புறம் அக்காவும் தம்பியும் அந்த பாண்ட் இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்கும். அந்த வீடியோவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்டு அவங்க சேனலில் வந்து ஒரு கண்டென்ட் வேறு மாதிரி இருக்கும், நல்லா இன்ஸ்பயராக இருக்கும். அவங்கள மாதிரி பண்ணணும்னு நிறைய நான் வீடியோலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்டு எதனால் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு செடியை போய் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அகில் ப்ரோ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து ஜீரோ காஸ்ட் லிவிங், ஜீரோ தான், காசு எதுவுமே இருக்காது. இங்கே வந்து ஒர்க் பண்ணி அந்த காசில் அவங்க லிவிங் சர்வே பண்ணுவாங்க, சாப்பிட்டு எல்லாமே அவங்க சர்வே பண்ணுவாங்க. சேம் டைம் அதில் இருக்கிற பாதி காசில் வந்து செடி வைப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக் 38 டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர் மயிலாடுதுறைக்கு வந்து ஒரு செடி வச்சாங்க ஜிஹெச் கிட்ட. அந்த செடியை நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ இந்த வீடியோட விளாக். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே தான் போக போகிறோம். அகில் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வாங்க. காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஜிஹெச்க்கு ஆப்போசிட் வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜிஹெச்சில் போய் பார்க்கலாம், வாங்க. இப்போ வாங்க போவோம்மா. என்னடா இருக்குமா? யாரு புதுசாக கட்டியிருக்காங்க, தெரில, இருக்குமா நான் பார்க்குறேன். இப்போ அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம், வாங்க. ஏக்கா ஏக்கா போயிடுச்சு, தெரு முழுக்க காலியாக கிடக்குது. யார்கிட்ட தான் கேட்குறது மாப்பிள்ள? அந்த அக்காவும் இந்த இடம் தான் சொன்னாங்க, இங்கே வேலை பார்க்குறவங்க இங்கே தான் சொன்னாங்க. அவங்களும் அரௌண்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இங்கே தான் வேலை பார்க்குறாங்களாம். அவங்களும் இந்த இடத்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு கன்ஃபார்மாக இந்த இடம் தான் தம்பி, சூப்பராக அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு வாட்ச்மேன்ட்ட அவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து வச்சாங்க. அந்த வீடியோட ஃபோட்டோ காமிச்சோம், அந்த பிக்சர் காமிச்சு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து சுற்றி முற்றி சொன்னாங்க, ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த இடம் தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நான் போகிறேன். ஓகே, ஐ எம் பேக்கப். ஐயோ டேய், வாடா வாடா. ஐயோ போட்டு ஒலப்புறா. ஏன்னா இந்த இடம் வந்து அந்த இடம் கிடையாது, அங்கே ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். நான் வேணால் பிக்சர் ஆட் பண்ணுறேன் சைடில். அந்த டேங்கு கிட்ட பக்கத்தில் ஒரு மரத்தோட பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இங்கே நிறையா புதுப்பிச்சிருக்காங்க, ஃபுல்லாக இடிச்சிட்டு பசங்க வந்து கட்டியிருக்காங்க. மேபி அந்த செடி இருக்குமான்னு தெரில. ஆனால் நான் கன்ஃபார்மாக இன்றைக்குள்ளே நான் அதை தேடி கண்டுபிடிப்பேன். ஃபுல்லாக நாங்கள் பார்க்குறோம், வாங்க. அப்படியே என்னடா சொல்கிற? விடிய அங்கே இருந்தியா? யா. கைஸ், நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு இடமா ஒரு 2-3 இடத்த பார்த்தோம், கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு இடம் இருக்குது, அங்கே பார்க்குறேன். ஃபைனலி அங்கே கிடைக்குமான்னு தெரில. என்னடா போய் பார்ப்போம். வெட்டிட்டாங்களா இல்லை என்னன்னே தெரில. பார்ப்போம். இந்த இடமா இருக்குமோ? அன்றைக்கி அந்த மொட்டை வெயிலில் நானும் என் ஃப்ரெண்டு அந்த மரத்தை தேடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோங்க. அப்படியே அந்த மக்களை பார்க்குறப்ப ரொம்ப சோகமாக இருந்தாங்க. நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் வண்டியில் போகிறப்பையோ இல்லைன்னா எங்கேயோ நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மயிலாடுதுறையில் முன்னாடிலாம் திருவாரூர், தஞ்சாவூருக்கு தான் சீரியஸ்னால் கூப்பிட்டு போவாங்க. இப்போலாம் நம்ம ஜிஹெச்சே மயிலாடுதுறை பெருசாக கட்டிட்டாங்க. அண்ட் ஃபுல்லாக நம்ம விளாக் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கிறப்போ ஃபைனலி அந்த இடத்த நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இந்த
இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ரசம்பல் இருக்குது, அந்த என்ன ஜன்னல் பின்னாடி இருக்கும், ஒரு ட்ரம்மு மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே ஆனால் கரெக்டாக அந்த மரத்துக்கு, பெரிய மரத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டி மரம் மாதிரி பொங்க மரம் வச்சுருப்பாங்க. அந்த மரம் இங்கே தான் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். மேபி இந்த மரமாக இருக்கலாம், இல்லைனா இதே மாதிரி அந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அச்சஸாக வாசலில் ஒரு ஒரு இடம் இருக்குது. அகில் ப்ரோ பார்த்தீங்கன்னா எந்த மரம்னு மறக்காமல் சொல்லுங்கள், இந்த மரமா அந்த மரமானு. ஆனால் இந்த இடத்துல உங்கள் மரம் இருக்குது, பெருசாக வளர்ந்துருக்கு. மூணு வருஷம் ஆச்சுல, செமையாக வளர்ந்துருக்கு. அந்த மரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள், இந்த கரெக்டாக இந்த மரம் அங்கே இருக்குல்ல, அந்த மரம் தான். பெரிய மரத்துக்கும் பக்கத்தில் அந்த சின்ன மரம், அந்த பொங்க மரம் வச்சுருக்காங்க. 3 வருஷத்தில் இவ்வளோ வளர்ந்துருக்கு. இந்த இடமே ஃபுல்லாக அந்த மரமாக தான் வச்சுருக்காங்க. அதிகபட்சம் இங்கே பிளான்ட்ஸ்லாம் இங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த இடம் தான் கன்ஃபார்ம் இருக்கும். அப்படி இல்லைனா வெளியே ஒரு மரம் இருக்குது, அந்த இடமும் அந்த பின்னாடி ஜன்னல் இருக்குது. அப்புறம் வந்து அந்த ட்ரம்மு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அந்த வரைக்கும் கரெக்டாக அந்த மரம் தான் நான் சொன்னேன்னே, கரெக்டாக அந்த மரம் தான் செம்ம சூப்பராக வளர்ந்துருக்கு. என்னடா 80% வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த இடம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதேமாரி அங்கே ஒரு இடம் இருக்குது, ரெண்டுமே கம்பேர் பண்ணுறது வந்து இது 80% வந்து இந்த இடம் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி அதான் இது மாதிரி 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 37 நாங்கள் 38வது டிஸ்ட்ரிக்ட் மயிலாடுதுறை. அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னென்ன இருக்கீங்களோ, பிளாகர்ஸ் யார் யார் இருக்கீங்களோ அவங்களாம் போடுங்க அகில் ப்ரோக்கு. அவர் நல்லது செஞ்சுருக்காரு. ஒரு அக்கா வராங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். காய்ஸ் கரெக்டாக அந்த ஜன்னல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த டேங்க், இந்த ஜன்னல், இந்த மரம் தான் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த பொங்க மரம் இதுதான் நினைக்கிறேன். 100% தான். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆப்போசிட்டில் தான் இந்த இடத்துல தான் அந்த இறங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் அந்த அங்கே வேலை பார்க்குறவங்களாம் அவங்களுக்கு செடி வச்சு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இந்த இடம் தான். போகிற போக்கில் ஃபுல்லாக இடிச்சிட்டு ஃபுல்லாக கட்டிட்டாங்க. எனக்கு அகலம் படுத்தணும், ஆம்புலன்ஸ்லாம் வர முடியலன்னு. அந்த தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க. இந்த மரம் தான் அகில் அண்ணனோட மரம். பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருச்சு. 3 வருஷத்தில் வந்து செம சூப்பராக வளர்ந்துருச்சு இந்த மரம். இந்த மரம் தாங்க அகில் அண்ணன் வச்ச மரம். அண்ட் இந்த இடத்துல தான் வச்சாங்க. அந்த டேங்கை கூட இருக்குது. இந்த ஃபோட்டோ வேணால் பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். அந்த ஜன்னல் பின்னாடி இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல தான் அவங்க வந்து செடி வச்சுருப்பாங்க. போகிற போக்கில் இந்த தரெல்லாம் போட்டாங்க. எங்கக்கா இருக்குது? அந்த சொன்னீங்களா அங்கே தானே? சரி, இதுக்கு பின்னாடி இருக்குது. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. எங்கள் மக்களே, இப்போ தான் நம்ம வந்து பேசணும். அந்த அக்கா வந்து நம்ம ஒரு இடம் சொன்னோம்ல, இது கிடையாதாங்க. அந்த செடியை எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த கார்டனில் வச்சுருக்காங்க. சூப்பராக அந்த கார்டனில் தான், அந்த கார்டன் தான் கன்ஃபார்மு. அகில் ப்ரோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள், அந்த செடி இன்னுமே உயிரோட தான் இருக்குது. அண்டு அந்த அக்காவை சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம அண்ணனோட செடியை பார்த்தாச்சு. இப்போ தான் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு விலாக்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக இப்போ போயிட்டு வண்டி எடுத்துடலாம். செடிலாம் வந்து வேறு மாதிரி அந்த கார்டன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க போல். அந்த செடியை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த பிளான்ட் கார்டனில் வச்சு கரெக்டாக பராமரிச்சிட்ருக்காங்க. தண்ணிலாம் ஊற்றி, நம்ம வாட்டர் இல்லைன்னா நம்மளும் அந்த செடிக்கு ஊற்றலாம். லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஜேடிஎஸ் சேலஞ்சஸ் அந்த அண்ணன் அகில் அண்ணன் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் செடி இன்னும் உயிரோட தான் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். அண்டு பிரபு என்ன சொல்கிற? எல்லாருக்கும் இனிய கன்னி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2வது தடவை சொல்லியிருக்கணும். 2வது தடவை சொல்லவே சொல்லையா? அண்டு இது மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்டு செடி உயிரோட தான் இருக்குது. கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் சொல்லிடுறோம். பாய். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. இது ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா. யாரா நீங்களாம்?